வணக்கம். இது RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் என்ன? திரையில் பார்க்கலாம். கலவரங்கள். சுதந்திரமடைந்து இந்தியா 69 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட தேசத்தில் சாதிய ரீதியிலான மத ரீதியிலான கலவரங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கின்றன என்று சொன்னால் அம்பேத்கர் சொன்ன ஒரு வரியை மட்டும் நினைவுபடுத்தி நான் வாதத்திற்குள் செல்கின்றேன். காந்தியடிகளிடம் அம்பேத்கர் பேசிய பொழுது, நீங்கள் இந்த கிணற்றுக்கு சுதந்திரம் வாங்கியிருக்கிறீர்கள், ஆனால் இந்த கிணற்றில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்து மக்கள் தண்ணீர் எடுக்க இயலாது. இந்த குளத்திற்கு சுதந்திரம் வாங்கிவிட்டீர்கள், இந்த குளத்தில் எங்களால் குளிக்க இயலாது. நீங்கள் இந்த வீதிகளுக்கு சுதந்திரம் வாங்கிவிட்டீர்கள், ஆனால் எங்கள் சமூகத்து மக்களால் இந்த வீதிகளில் நடக்க இயலாது. எனில் இந்த சுதந்திரத்தால் எங்களுக்கு என்ன பலன்? ஒடுக்கப்பட்ட சமூகத்து மக்களுக்கு என்றைக்கு இவை எல்லாம் சமூக நீதி கிடைக்கிறதோ அதுதான் உண்மையான சுதந்திரம் என்று அம்பேத்கர் பேசியது இந்த இடத்தில் நினைவுக்கு வருகிறது. காரணம், சுதந்திர தினத்தன்று 69வது சுதந்திர தினத்தை நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருந்த அந்த இரவு வேளையில் விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் அருகே சேஷசமுத்திரம் என்ற கிராமத்தில் ஒரு கோவில் திருவிழாவில் நடைபெற்ற 2 சமூகத்தினருக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனையின் காரணமாக அந்த கோவிலினுடைய தேர் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய வீடுகளும் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தீக்கிரையாக்கப்பட்ட வீடுகள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களுடைய வீடுகள். அந்த தேரும் அந்த சமூகத்து மக்களினுடைய கோவிலுக்கு சொந்தமான தேர். இந்த தளத்திலிருந்தே இன்றைக்கு நாம் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். இதை தாண்டி இந்தியா முழுவதும் கடந்த 6 மாதங்களில் நடைபெற்றிருக்கக்கூடிய மத வன்முறை குறித்து ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய தகவலும் கூட 51 பேர் கடந்த 6 மாதங்களில் மட்டும் ஜனவரியிலிருந்து 6 மாதங்களில் 51 பேர் பலியாகி இருக்கிறார்கள் என்ற தகவலும் வந்திருக்கிறது. தொடரும் சாதிய மத கலவரங்களுக்கு காரணம் என்ன? இதற்கான தீர்வு என்ன? இந்த தளத்திலேயே விவாதிக்கின்றோம். நம்மோடு அரங்கில் 3 சிறப்பு ஆளுமைகள் இணைகிறார்கள். பயணிக்கலாம். அவர்களோடு பேராசிரியர் அருணன், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நம்மோடு இணைகிறார். வணக்கம். பேராசிரியர் சுபவி, திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர், நம்மோடு இணைகிறார். வணக்கம். வழக்கறிஞர் சுப்பிரமணிய பாலாஜி நம்மோடு இணைகிறார், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில். இவர்கள் மட்டுமின்றி நேரலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் செந்தில் நம்மோடு சேலத்திலிருந்து இணைகிறார். டாக்டர் செந்தில், உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். மிகுந்த அன்போடு உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். என்னுடைய முதல் கேள்வியை திரு அருண் அவர்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொன்னது போல 69 ஆண்டுகள் கடந்த பின்னும் தினசரி நாளிதழ்களில், செய்தி தொலைக்காட்சிகளில் ஏதோ ஒரு இடத்தில் இந்தியாவின் மூலை முடுக்குகளில், அது கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரை சாதிய மத ரீதியிலான மோதல்கள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்மால் பார்க்க இயலுகிறது. இதற்கான அடிப்படை காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அதாவது நீங்கள் அண்ணல் அம்பேத்கருடைய சில வாக்கியங்களை சொன்னீங்க. எனக்கு இன்னொரு மிக முக்கியமான வாக்கியம் நெஞ்சில் எழுகிறது. அவர் இந்த அரசியல் சாசனத்தை உருவாக்கி கொடுத்த பிறகு அவர் சொன்ன ஒரு முக்கியமான வாக்கியம், இங்கே ஒவ்வொரு வயது வந்தோருக்கும் ஒரு வாக்கு, அந்த அளவுக்கு சமத்துவம் நிலைநாட்டப்பட்டு விட்டது. ஆனால் இது உண்மையிலேயே மேலும் அர்த்தபாவமிக்கதாக இருக்க வேண்டுமென்றால் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அந்த சமத்துவம் வர வேண்டும் என சொன்னார். இங்கே வாக்களிப்பதற்கு சமத்துவம் ஒரு வகையாக இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் இதர சமத்துவங்கள், சமூக பொருளாதார சமத்துவம் இன்னும் கிட்டவே இல்லை. 69 ஆண்டுகள், 68 ஆண்டுகள் முடிந்து 69வது சுதந்திர தினம். அந்த சுதந்திர தினத்தன்று மிக சுதந்திரமாக நம்முடைய பட்டியல் சாதியினர் உருவாக்கிய ஒரு தேரை எரித்திருக்கிறார்கள். ரொம்ப வேதனையாக இருக்கிறது. நீங்கள் அந்த விவரத்துக்குள்ளே போனீங்கன்னா நீங்களும் கூட உங்களை அறியாமலே பல ஊடகங்கள் அந்த மாதிரி தான் சொல்லுது, இரு சமூகத்தவருடைய பிரச்சனை அப்படின்னு. அதுக்கு காரணம் இருக்குது. அது குறித்த ஊடகங்களில் நிறைய விமர்சனம் வந்தது. அது நான் சொல்லிடுறேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஊடகத்துக்குன்ற சில அறம் இருக்கிறது. நீங்கள் சமூகங்களின் பெயரை குறிப்பிடுவதன் மூலமாக அந்த கலவரங்கள் மேலும் எங்கேயோ இருக்கிற யாருக்கோ தொற்றிவிடக் கூடாது என்ற காரணம் அப்படிங்கிறது ஒரு காரணம். சொல்ல வர்றேன். நீங்க சொல்லுங்க. நான் சமூகங்களின் பெயரோ சாதிகளின் பெயரோ சொல்லணும்னே சொல்லலை. நான் இங்கே என்ன சொல்ல வர்றேன்னா, பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, இரு சமூகங்களுக்கு இடையே பிரச்சனை அப்படின்னா என்னன்னா, ஏதோ 2 பக்கமும் ஏதோ நல்லது கெட்டது 2 பக்கம் நடந்திருக்கியா விடியா அப்படிங்கிற மாதிரி விடுகிறது. நான் என்ன சொல்ல வரேன், இந்த குறிப்பிட்ட பிரச்சனை மிக தெளிவாக இருக்கிறது. அந்த மக்கள், அந்த பட்டியல் சாதியின மக்கள், அல்லது எந்த மொழிகளை சொன்னாலும் அந்த பகுதியிலே சேரி மக்கள் கூட சொல்லுங்கள், அந்த மக்கள் அவர்களுடைய தெய்வத்துக்கு, மாரியம்மாளுக்கு இதுகாரும் மாட்டு வண்டியிலே வைத்து தான் ஊர்வலம் நடத்தி இருக்கிறார்கள்.
இப்பொழுதுதான் அந்த தெய்வத்துக்கு என்று ஒரு தேரை தயார் செய்து அதை அனைத்து வீதிகளிலும், பொது வீதிகளிலே, அரசாங்கத்துக்கு சொந்தமான வீதிகளிலே, ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு சொந்தமான வீதி அல்ல, அனைத்து மக்களுக்கும் சொந்தமான வீதிகளிலே அதை இழுத்து வர வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். ஊர் கூடி தேர் இழுக்க வேண்டும் என்பார்கள். ஆனா இப்ப என்னன்னா, அந்த ஊர் என்பதிலேயே அந்த பட்டியல் சாதி மக்கள் கிடையாது என வந்து கடைசியில் நீதிமன்றத்துக்கு சென்று, நீதிமன்றம் என்ன சொன்னது என்றால், பொது தெருக்களிலே அதை இழுக்க, அந்த தேரை இழுக்க அவர்களுக்கு உரிமை உண்டு என சொல்லியாச்சு. அது போலீஸும் ஒத்துக்கொண்டாச்சு, அரசு நிர்வாகமும் ஒப்புக்கொண்டாச்சு. ஆனால் சில வெறியர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால், அதன் காரணமாகவே அந்த தேர் எரிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது எவ்வளவு பெரிய கொடுமை. ஆகவே அதனால சொல்ல வர, இது ரெண்டு சமூகத்துக்கு இல்லை, இது குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு எதிரான என்கிற பெயரால் அநீதி கொடூரம் இழைக்கப்பட்டிருக்கிறது. அதை தயவு செய்து நான் முதலில் பதிவு செய்யும் என்று நான் அன்பு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த சுற்றுக்கு நாம் பயணிக்கலாம். திரு சுபை, உங்களுடைய அடிப்படையிலான பார்வை. முதலில் தோழர் அருணன் அவர்கள் சொன்னதை அழுத்தமாக வழிமுடிந்து அடுத்த இடத்துக்கு நான் போகிறேன். இது மோதல் அல்ல, தாக்குதல், வன்முறை, வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வருகிற குற்றம். இதை நான் முதல்ல பதிவு செய்கிறேன். 2 வருத்தமான செய்திகள். ஒன்று, அந்த சேஷசமுத்திரத்தில் நடந்த கொடூரமான தாக்குதல். இன்னொன்று, அதை ஒட்டி வெளிவந்திருக்கிற மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் அறிக்கை. இந்த அளவுக்கு அதுவும் கொடூரமாக இருக்கிறது. எனவே இது 2ஐ பற்றியுமே இந்த இடத்தில் பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு புள்ளி விவரம் சொன்னீங்க, 6 மாதத்தில் 51 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள்னு. எனக்கு நினைவு சரியாக இருக்குமானால் சென்ற ஆண்டு அது 30 அல்லது 32 என்று இருந்தது. 32. இந்த ஆண்டு 51. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் இப்போது அது கொஞ்சம் கூடியிருக்கிறது என்பது ஒரு பக்கம். இன்னொரு கேள்வி, அந்த 51 பேரில் இதில் ஒன்றும் நம்ம சாதியெல்லாம் மறைக்க வேண்டாம். இந்த நாடு ஒரு சாதிய சமூகத்தை கொண்ட நாடு. 51 பேரில் நான் அறிந்த வரையில் 95% மேல் அல்லது 100% தலித் மக்களாகவே இருக்கிறார்கள். படுகொலை செய்யப்பட்டவன் பூரா ஒரு ஜாதியை சார்ந்தவனாகவே இருக்கிறானே, அது என்ன காரணம்? எனவே திரும்ப திரும்ப தலித் மக்கள் அடிக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். தோழர் சொன்னது மாதிரி அரசியல் ஜனநாயகமாவது ஓரளவுக்கு இருக்கிறது, சமூக ஜனநாயகம் எள்ளளவும் இல்லை, இன்றைக்கு வரைக்கும் இல்லை. வர வர நிலைமை மோசமாகிறது. எனவே இது கடுமையாக எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்று என்பது சமூக ஜனநாயகம் குறித்து நாம் பேசலாம். சுப்பிரமணிய பாலாஜி, உங்களுடைய அடிப்படை பார்வை. இதை போல வன்முறை யார் செஞ்சாலும் அது தப்பு. இது வந்து மிகவும் கொடூரமான கேவலமான செயல். இந்த மாதிரி ஜாதி வெறியை மாற்றுறதுக்கு தான் இந்து சமுதாயத்தில் நாங்கள் பல்வேறு வேலைகள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அதில் நிச்சயமாக இதெல்லாம் நாங்கள் எதிர்க்கிறோம். இந்த மாதிரி வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் பல ஆண்டு காலமாக, பல தலைமுறைகளாக தாழ்த்தப்பட்ட மக்களாக இருந்து கொண்டு இருந்ததை மாற்றணும் அப்படின்ட்டு எவ்வளவோ முயற்சிகள் செய்கிறோம். ஆனால் அடிப்படையில் அந்த கிராம பொருளாதார முன்னேற்றம் அடைஞ்சாதான், அவர்களுக்குன்னு அந்த பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டு அவர்கள் அங்கேருந்து மாறி ஒரு பொருளாதார ஒரு அந்தஸ்தில் மேலே வந்தால் தான் மற்றவங்களுக்கு வந்து அதை அவங்கள ஏற்றுப்பாங்க. அந்த ஊரில் யார் பொருளாதாரத்தை கையில் வச்சுருக்காங்களோ அவர்கள் வந்து இவங்களை மேலே வர்றதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. அதுதான் வந்து பிரச்சனை, அடிப்படை காரணமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் நிலம் இல்லாதவங்களை வந்து நிலம் இல்லாமையே வச்சுப்பாங்க. அவங்கள வந்து கூலி வேலைக்கு இந்த ஆடு மாடு மேய்க்கிறதுக்குன்னா அதை அப்படியே வச்சுக்கிறாங்க. அதிலிருந்து அந்த மக்கள் வந்து விடுபடணும். அதுலேருந்து வந்து மேலே வந்தாதான் இந்த மாதிரி கொடுமைகள்லாம் தீரும். நீங்க சொன்னதுல என்னுடைய அறிக்கையில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகம் கல்வி அறிவில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாவட்டம் விழுப்புரம் மாவட்டமாகத்தான் இருக்கிறது. தமிழகத்தில் அதிக குடிசைகள் இருக்கக்கூடிய மாவட்டமும் விழுப்புரம் மாவட்டமாகத்தான் இருக்கிறது. பொருளாதார ரீதியில் வன்னிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மிக ஒழுக்கப்பட்ட நிலையிலும் பின்தங்கிய நிலையிலும் தான் இருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய வாதமாகத்தான் இருக்கிறது. இப்போ பிரச்சனை 2 சமூகத்திற்கு இடையிலேன்னு சொன்னால், நீங்கள் பொருளாதாரம் தான் பிரச்சனைனா, அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களும் நீங்கள் இன்றைக்கு யார் நோக்கி குற்றம் சாட்டு வைக்கப்படுகிறதோ அவர்களும் கூட பொருளாதார ரீதியில் பின்தங்கி தான் இருக்கிறார்கள். அப்படிங்கிற பட்சத்தில் இது பொருளாதாரம் தான் இங்கே பிரச்சனையாக இருக்கிறதா அப்படிங்கிற இயக்குபவர்களை நீங்கள் பார்க்கணும். அதை இவங்க வந்து பொருளாதார ரீதியாக இவங்க பின்தங்கி இருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. யார் வந்து அந்த வன்முறையை செய்தார்களோ அவர்கள் வந்து பொருளாதார ரீதியாக கொஞ்சம் மேலே இருக்கிறவங்க கூட இருப்பாங்க. சரி, அதனால அவங்களுக்கு வந்து ஒரு ஆதாயம் இருக்கு. தன்னை மேல நிலைநாட்டி கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கு. ஆதாயத்திற்காகவே இது போன்ற தாக்குதல் கலவரங்கள் அவர்களோட இடத்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும்னு பாக்குறாங்க. நீங்க இதுல திரு சுபை குறிப்பிட்ட அந்த 51 மத கலவரங்களும் அடங்குமான்னு இல்ல, அதாவது
ஐயா சொன்னார் இந்த ஜாதி கொடுமைகள் அங்கங்கே இப்போ ஜாதி கொலைகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அந்த மாநில அரசுகள்லாம் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதையும் மீறி இந்த மாதிரி செயல் நடக்கும்போது ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். சிலது வந்து பர்சனல் கொலைகளாக இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, 2 குடும்பத்திற்கோ இல்லை தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியிலேயோ கூட நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாதி கொலை அப்படின்னு போடுறாங்க. நீ இல்லைன்னு சொல்லலை, அது ஜாதி வெறியும் ஒரு விஷயம். ஆனால் ஆம்பூர் கலவரம் தனிப்பட்ட பிரச்சனையினால் ஏற்படுகின்ற பிரச்சனை. ஆனால் அதை பொது கலவரமாக 2 மதங்களுக்கு இடையிலான கலவரமாக உடனடியாக மாற்றப்படுகிறது, பார்க்கப்படுகிறது, விவாதிக்கப்படுகிறது. அது குறித்த கடுமையான மேடை பேச்சுக்கள் எல்லாம் அரங்கேற்றப்படுகின்றன. ஆனால் சமூகங்களுக்கு இடையிலே நடக்கக்கூடிய பிரச்சனையும் மதங்களுக்கு இடையிலே நடக்கக்கூடிய கலவரங்களும் தனிப்பட்ட பிரச்சனையாக பார்க்கப்படுவது தனிப்பட்ட பிரச்சனையா பார்க்கல. நீங்க தனிப்பட்ட பிரச்சனையா அதை வந்து இருக்கிறத சில தடவை திரித்து டாக்டர் செந்தில் அவருடைய கருத்தையும் கேட்டு வர முதல் சுற்று கருத்து அவருடைய கருத்தையும் பதிவு பண்ணலாம்.